இரட்டை இலை சின்னம் எடப்பாடியிடம் இருந்து பறிக்க மனு. அதிமுக பொதுச் செயலாளர் பதவியும் இரட்டை இலை சின்னமும் தொடர்பான வழக்குகள் தற்போது தேர்தல் ஆணையத்திலும் டெல்லி உயர்நீதிமன்றத்திலும் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் வழக்கறிஞர்கள் ராம்குமார் ஆதித்தன், சுரேன் பழனிசாமி ஆகியோர் தலைமை தேர்தல் ஆணையத்தில் புதிய மனு தாக்கல் செய்துள்ளனர். அதில், நாங்களே உண்மையான அதிமுக, எனவே எங்களை அங்கீகரித்து இரட்டை இலை சின்னத்தை நமக்கு ஒதுக்க வேண்டும் என்று கோரியுள்ளனர். மனுவில் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக வந்த பின்பே உறுப்பினர் சேர்க்கை அறிவிக்கப்பட்டது. அதில் ஜெயலலிதா மறைவுக்கு பிந்தைய மக்கள் தொண்டர்கள் அளித்த வாக்குகள் பாதிக்கும் குறைவாகவே உள்ளன. தற்போதைய அதிமுக விதிகள் எடப்பாடி ஒருவருக்காகவே மாற்றப்பட்டவை. அவை கட்சி நிறுவனரின் நோக்கத்திற்கு எதிரானவை. எடப்பாடி தலைமையில் கட்சி எம்ஜிஆர் உருவாக்கிய அடிப்படை விதிகளுக்கு முரணாக செயல்படுகிறது. எனவே அதிமுக கட்சியும் இரட்டை இலை சின்னமும் நிறுவனரின் விதிகளை பின்பற்றும் உண்மையான தலைவர்கள் தொண்டர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். மேலும் எடப்பாடி தரப்பினருக்கு கட்சி பெயரும் சின்னமும் பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும். மனுதாரர்களுக்கு உறுப்பினர் சேர்க்கை மற்றும் பொதுச் செயலாளர் தேர்தல் நடத்த அனுமதி வழங்க வேண்டும் என்றும் மனுவில் கூறப்பட்டுள்ளது.